Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எக் கிரேவி. அதாவது இந்த எக் கிரேவியில் நம்ம தேங்காயெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எக் கிரேவினாவே நம்ம எப்போதுமே முட்டையை அவிச்சு தான் பண்ணியிருப்போம். ஸோ இதில் நம்ம அவிக்கலை, டைரெக்டாக உடச்சி தான் ஊற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதுகளெல்லாம் தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டொமேட்டோவை எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி பியூரியாக பேஸ்ட்டாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஆனியன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ் நல்லா கட் பண்ணி கொஞ்சம் வாட்டரில் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அதில் உள்ள நல்ல ஒரு க்ளீனிங்காகவும் இருக்கும், அந்த லீவ்ஸ் நல்லா க்ரீனாகவும் இருக்கும், அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோகோனட், அதாவது கிரேட்டட் கோகோனட்டை நம்ம இந்த மாதிரி மிக்சரில் எடுத்து வச்சுட்டு அதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதையும் சேர்த்து பிளெண்டராக பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த பண்ண பேஸ்ட்டையெல்லாம் வச்சு சாத்தே பண்ணி இதில் எக்கை ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது ஒரு குட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கடாய் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறோம். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறது. ஒன்ஸ் நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, க்ரீன் சில்லி, பிளாக் பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா சாத்தே பண்ணுறோம். கோல்டன் கலர் வர ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா சாத்தே பண்ணுறோம். கோல்டன் கலர் வர அடுத்து ஆனியன் நல்லா சாத்தே ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சில்லி பவுடரை ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஒன்ஸ் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாத்தே பண்ணுறோம், கோல்டன் கலர் வர. ஸோ அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பியூரி அது ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா ஹீட் பண்ண வேண்டியதான். அடுத்து மஞ்சள் தூள், கரம் மசாலா இது ரெண்டும் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா சாத்தே பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வர நல்லா சாத்தே பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம கிரேவியாக பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட நமக்கு திக்னஸாக வேணும் அப்படின்னா வாட்டரை நம்ம அந்தளவுக்கு கம்மி பண்ணிக்கிறலாம். ஸோ நம்ம எக் கிரேவி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கப் வாட்டரும் ஆட் பண்ணுறேன் இதோட. Like a bird on a tree, I'm just sitting here. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக் மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு திக்னஸ் பேஸ்ட்டாக கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கோகோனட், ஸோ சீரகம், பெருஞ்சீரகம் போட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த கோகோனட்டும் அந்த பெருஞ்சீரகமாக அரைச்ச அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா சாத்தே பண்ணுறோம். ஸோ அதோடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்.
இப்போ எக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அப்படியே போடாமல் அதை வந்து உடச்சிட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணாமல் அதை மேலாப்லேயே வைக்கணும். ஸோ எக் சக்சுக்கா பண்ணுற ஸ்டைலு தான். ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு ஒவ்வொரு எக்கை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணுறது எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஸோ அந்த எக் யோக் வந்து புரோக் ஆகிடக்கூடாது, அதை அப்படியே வச்சுட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 3 ஃபிங்கரில் வந்து எக்கை பிடிச்சிக்கிறங்க. அதை வந்து தட்டிட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த உள்ள மஞ்சக்கருள் வந்து உடையாது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எக் யோக் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கவர் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த எக் கறி வந்து ரெடி ஆயிரும். ஸோ அடுத்து நம்ம எடுக்கும்போது அந்த போர்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் ப்ரோக் பண்ணாமல் வைக்கிறது. அவ்வளோதாங்க, எக் கறி ரெடி. To be in the great outdoors, forever free. You and me, meant to be in the great outdoors, forever free. அவ்வளோதான், 9 மினிட்ஸ் முடிஞ்சு. ஸோ 9 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொரியண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த எக் கறி. ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.